இளந்தூர் அர் ரஹீமியா அரபிக் கல்லூரி. உங்கள் ஆண் பிள்ளைகள் 7 ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம், பிபிஏ, பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். நஹ்மதுல்லாஹல் அஸீம் நுஸல்லி வ நுஸல்லிமு அலர் ரசூலில் கரீம். அம்மா பஅத். فقد قال الله سبحانه عز وجل في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما محمد إلا رسول قد خلت من قبله الرسل. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: أكثروا ذكر هادم اللذات. صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமைநாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இந்த மஜ்லிஸில் வீற்றிருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய விழாவினுடைய தலைவர், மாலையிலிருந்து நடைபெறும் இவ்விழாவிலே பங்கேற்ற சங்கைக்குரிய மார்க்க அறிஞர்கள், அழகிய முன்மாதிரி கருத்தரங்கத்திலே உரையாற்றிய மரியாதைக்குரிய உலமா பெருமக்கள், இப்பள்ளியிலே பணியாற்றுகின்ற இமாம்கள், ஆலிம்கள், மரியாதைக்குரிய மதனி மஸ்ஜிதினுடைய மாண்பார்ந்த நிர்வாக பெருமக்கள், மாவட்ட வட்டார ஜமாத்துல் உலமா சபையினுடைய பிரதிநிதிகள், உரையாற்றியோர், கீதம் இசைத்தோர், கிராத் ஓதியோர், நிகழ்ச்சியை நெறிப்படுத்தியோர், வருகை தந்தோர், பெரியோர்கள், தாய்மார்கள், சகோதரர்கள், அன்புசால் அரபிக் கல்லூரி மாணவர்கள் உள்ளிட்ட இந்த உயர்ந்த அவையின் அத்தனை பேருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. பிறை 8 வஃபாத்துக்கு இன்னும் 3 நாள் இருக்கு. பிறை 8 அன்னைக்கு காலையில் எந்திரிச்சதுல இருந்து கிட்டத்தட்ட அன்னைக்கு பூரா யார் வந்தாலும் யார்கிட்ட பேசினாலும் திரும்ப திரும்ப சொன்னது ஒரு வார்த்தை தான்: லஅல்லி லா அல்காக்க பாத ஹாதா. அநேகமாக இதுக்கு பின்னாடி என்ன பார்க்க முடியாது, அநேகமாக இதுக்கு பின்னாடி என்ன பார்க்க முடியாது. இந்த வார்த்தையை வெறுமனே மனைவிமார்கள்ட்ட மட்டும் சொன்னால் பரவாயில்ல, வர்றவங்க எல்லாம் சந்திக்கிற அத்தனை பேர்த்திட்டையுமே அதை சொல்கிறாங்க. உடலுடைய சூடு, பொதுவாக அந்த காலத்தில் சூட்டுக்கு எதிர் வைத்தியம் தான் பண்ணுவாங்க. எதிர் வைத்தியம்னா குளிர்ச்சியை கொடுக்கணும் சூடாகி போன உடம்புக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வஃபாத்தை பற்றிய செய்திகளில் வருகிறது, தோல் பையின்னு சொல்லுவாங்க, ஜராப்னு அரபியில் சொல்லுவாங்க. தோல் பை, ஒரு குடன்னு வச்சுங்களேன், தோலினால் ஆன ஒரு குடன்னு வச்சுங்களேன், 7 தோல் பை நிறைய தண்ணியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே ஊற்றுனாங்க. ஊற்ற சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. கடுமையான கொதி நிலை. பொதுவாக கொதிக்கிறதுக்கு இந்த நெத்தியில் இந்த பத்து போடுறதுன்னு சொல்லுவாங்கல்ல, கொஞ்சம் கூலாக ஏதாவது பத்து போட்டு விடுவாங்க, சூடு இறங்கும். குழந்தைகளுக்கெல்லாம் செய்வோமல்ல, ஈரத்துணியில் பத்து போடுவோம். அந்த மாதிரி ஈர தண்ணியை தலையில் ஊற்றுனாங்க. 7 தடவை 7 தோல் குடம் அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஊற்றப்பட்டது. இதெல்லாம் பிறை 8, ரபியுல் அவ்வல் பிறை 8. காய்ச்சலும் குறையலை, ஆனாலும் கஷ்டத்தோடு என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னைக்கு 4 வக்து தொழுக வச்சுட்டாங்க. அவங்களே தொழுக வச்சாங்க. ஃபஜ்ர், லுஹர், அசர், மக்ரிப் 4 வக்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுக வச்சாங்க. முடியலை, இருந்தாலும் மெனக்கட்டு தொழ வைத்தார்கள். இஷாவுக்கு எந்திரிக்க முடியலை, இஷாவுக்கு படுத்திருக்காங்க. இங்கே ஜமாத்தெல்லாம் உட்கார்ந்துருக்குது பள்ளிவாசலில். ரசூலுல்லாஹ் வந்தால் காமத் சொல்லுவாங்க. அப்போல்லாம் அந்த பழக்கம் இருந்தது. டைமுக்கு காமத்தெல்லாம் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போ முஸல்லாவுக்கு வர்றாங்களோ அப்போ தான் காமத்து. எல்லாரும் வாசலை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ இருக்கிற மஸ்ஜிது நபவி, உம்ரா ஹஜ்ஜுக்கு போனவங்களுக்கு தெரியும், பின்னாடி அங்கே தானே தூங்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல இருந்து மெஹராபுக்கு வரணும். சும்மா கொஞ்சம் இப்படி
ஒரு 40 அடி 30 அடி வந்தால் தொழு வைக்கிற இடம். வருவாங்கன்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. மகரிபுக்கு பின்னாலே சாப்பிட்டு விடுகிற பழக்கம் உள்ள சஹாபாக்கள், இஷா முடிந்த உடனேயே உறங்கி போய் விடுகிற பழக்கம் உள்ள சஹாபாக்கள் எல்லாத்தோட தலையும் தூக்கத்தில் இருக்கு, வரலை. காமத்து சொல்ல வேண்டிய பிலால் ரதியல்லாஹு அன்ஹு ரொம்ப நேரம் வரையும் வராதனால ரொம்ப லேட்டாக உள்ளே போகிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர்வையை போர்த்தி படுத்திருக்கிற நாயகத்தின் மீது கையை வைத்தால் கை கொதிக்குது, அந்த அளவிற்கு சூடு. முதல்ல போய் தொட்டு பார்த்தது இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, ரசூலுல்லாஹ்வுடைய நெருங்கிய பணிவிடையாளர். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இன்னக துஅகு வஅகன் ஷதீதன் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே ரொம்ப கடுமையா சுடுதே, கடுமையான காய்ச்சலா இருக்குதே அப்படின்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களை விட 2 மடங்கு எனக்கு எதுவாக இருந்தாலும் தரப்படும் அப்படின்னு பதில் சொன்னாங்க. உங்களை மாதிரி 2 பேர்த்தோட காய்ச்சல் எனக்கு வரும். அந்த ஹீனமான பலவீனமான குரலில் பேசினார்கள். பேசவே கண்ணு மூடுது, மயங்கிட்டாங்க. நடுஜாமத்துக்கு போயிட்டு இருக்கிற நேரம் பிலால் ரதியல்லாஹு அன்ஹு நிற்கிறாங்க. முழிச்ச உடனே பிலால் ரதியல்லாஹு அன்ஹு பார்த்துட்டாங்க, கொஞ்சம் மயக்க நிலை. பார்த்த உடனே கேட்டாங்க, அசல்லன்னாஸ், மக்கள்லாம் தொழுதுட்டாங்களா அப்படின்னு கேட்டாங்க. அசல்லன்னாஸ் லா யா ரசூலல்லாஹ் வஹும் யன்ததிரூனக், அல்லாஹ்வின் தூதரே இன்னும் யாரும் தொழுகலை, உங்களை எதிர்பார்த்து உட்கார்ந்துருக்காங்க. லா யா ரசூலல்லாஹ் வஹும் யன்ததிரூனக், உங்களை எதிர்பார்த்து அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அப்பன்னா தொழுக போலாம், நடங்க. 4 வக்து அவங்க தான் தொழுக வச்சாங்க. அன்னைக்கு இஷா மட்டும்தானே முடியலை. என்னை எழுப்பி உட்கார வைங்கன்னாங்க. எழுப்பி உட்கார வச்சாச்சு. உட்கார வச்ச உடனே ஒது செய்ய தண்ணி கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்தாச்சு. நம்ம பாணியில் சொன்னால் சுமார் 10 மணி 11 மணி, இஷா 8 மணிக்கு நடக்க வேண்டியது. அப்போது தண்ணி கொண்டு வாங்க, கொண்டு வந்தாச்சு. ஊற்றுங்கன்னாங்க. பிறர் ஊற்ற நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒது செஞ்சு முடிச்சிட்டாங்க. முடிச்சுட்டு எந்திரிக்க முடியலை. ஹதீஸில் அப்படியே வருது, ஃபத்தகா அலா அகிபைஹி அலா யதைஹி, இந்த 2 கையையும் இப்படி வச்சுட்டு ஊண்டி எந்திரிக்கிறாங்க. எப்பவும் அப்படி சிரமப்பட்டு எந்திரிக்கிறது இல்லை, நம்ம வயசானவங்க எந்திரிப்போம்ல, அந்த மாதிரி ஊண்டி எந்திரிச்சவங்க எந்திரிக்கவே விழுந்துட்டாங்க. திரும்ப மயக்கம். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு நிற்கிறார்கள், வீட்டினுடைய உறவினர்கள் எல்லாம் நிற்கிறார்கள். 2வது முறை மயக்கம். ரொம்ப நேரம் கழித்து முழிக்கிறாங்க. முழிச்சதில் போன தடவை எந்திரிச்சதோ ஒது செய்ய தண்ணி ஊற்றினதோ இது எதுவுமே ஞாபகம் இல்லாத மாதிரி மயக்கத்திலிருந்து தெளிஞ்ச உடனே பிலாலை பார்த்த உடனே அதே கேள்வி, அசல்லன்னாஸ், மக்கள் தொழுதுட்டாங்களா? லா யா ரசூலல்லாஹ் வஹும் யன்ததிரூனக், இல்லை அல்லாஹ்வின் தூதரே அவர்கள் உங்களை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். ஃபஸப்பு அலையல் ஓது, எனக்கு தண்ணி கொண்டு வா, நான் ஓது செய்யணும். திரும்ப 2 தடவை. நான் சுருக்கமாய் முடிக்கிறேன். 3 தடவை எந்திரிச்சு விழுந்தாச்சு. 2வது தடவையும் நடந்துச்சு, 3வது தடவையும் நடந்துச்சு. 3வது தடவையும் விழுந்ததுக்கு அப்புறம் இப்போ முழிச்சது 4வது தடவை. இப்போ போகவெல்லாம் முடியலை. அவங்களுக்கே புரிஞ்சிருச்சு, எந்திரிச்சா நிற்க முடியலை. சொன்னாங்க, முரு அபூபக்கரின் யுஸல்லி பின்னாஸ், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுங்க, அவர் தொழுக வைக்கட்டும். பிறை 8 அன்று இஷா தொழுகை ரொம்ப லேட்டாக நடக்குது. தொழுக வைத்தது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அதுலேயும் கொஞ்சம் சின்னதாக ஒரு குட்டி கலாட்டா ஒன்று நடந்தது. சஹீஹுல் புகாரியில் வருது, சஹீஹ் முஸ்லிம்லேயும் வருது. ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்தின் பாடத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தொலை வைக்க சொல்லி பக்கத்தில் இருந்த ஆயிஷா அம்மாட்ட தான் சொன்னாங்க. ஆயிஷா அம்மாவுக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு யாருங்க? தகப்பனார். அதாவது சுருக்கமாக உங்கள் அத்தாவை தொழு வைக்க சொல்லு, எனக்கு முடியலை. அவங்க ஆயிஷா அம்மா, இல்லை எங்கள் அத்தா ரொம்ப அழுகிறவர், எப்போ பார்த்தாலும் குர்ஆன் ஓதனாவோ தொழுதாவோ அழுகுவார். நீங்கள் இல்லாத இடத்துல போய் உங்கள் இடத்துல நின்று தொழுக வச்சா அவர்னால் தொழுகையை தொடர முடியாத அளவுக்கு கண்ட்ரோல் இல்லாமல் அவர் அழுதுருவார். இன்ன அபி ரஜுலுன் நசீஃபுன் ஃபலா யஸ்ததீஉ அலா தம்அ, எங்களுடைய தந்தை ரொம்ப அழுகக்கூடியவர், கண்ணீரை கட்டுப்படுத்த முடியாதவர்னெல்லாம் சொன்னாங்க.
பேஷண்ட்டாக படுத்திருக்கிறவங்க ரொம்ப அதிகமாக சத்தம் போட முடியாது. அதனால் திரும்ப சொன்னாங்க, இல்லை இல்லை அபூபக்கரையே தொழுவைக்கு சொல்லு அப்படின்னு 2வது தடவை. இனி ரசூலுல்லாட்ட பேச வேணாம், டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு நினச்ச ஆயிஷா அம்மா பின்னாடி வந்துட்டாங்க. வந்து உமர் ரதியல்லாஹு அன்ஹுடைய மகள் ஹஃப்ஸா ரதியல்லாஹு அன்ஹா அங்கே இருக்கிறாங்க. அவங்களும் ரசூலுல்லாவுடைய மனைவி தான். நான் சொல்லி பார்த்துட்டேன், கொஞ்சம் நீ போய் சொல்லு, அபூபக்கர் இல்லான்னு வேண்டாம், உமர் தொலை வைக்கட்டும், கொஞ்சம் மனோ திடம் உள்ளவர் அவர் தொழுக வச்சிருவார், நீ போய் சொல்ல அப்படின்னு சொல்லி விட அந்தம்மா வந்து மெதுவாக பக்கத்தில் நின்று அப்போ ரசூலுல்லா சொல்கிறாங்க, முரு அபூபக்கரன் யுஸல்லி பின்னாஸ், அபூபக்கர் இல்லான்னு தொழு வைக்க சொல்லுங்கள். அப்போ இவங்க சொன்னாங்க, நான் வேணும்னா எங்கள் அத்தாவை தொழு வைக்க சொல்லட்டுமா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு தொழு வைக்க சொல்லட்டுமான்னு. அதுவரையும் பேஷண்ட்டாக இருந்தவங்க, சக்தியே இல்லாமல் இருந்தவங்க, எங்கே சக்தி வந்துச்சுன்னே தெரில, திடீர்னு சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னக்குன்ன சவாஹிபு யூசுப் அவல்லாஹு வ ரசூலு, நீங்கெல்லாம் யூசுஃபை கெடுத்த பொம்பளைங்க போங்க. ஒரு சத்தம். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய பிரச்சனை பெண்களுடைய ஃபித்னாக்கள் தானே. அந்த அரண்மனையில் அந்த வார்த்தை வருது. எப்போ வருது? கிட்டத்தட்ட வஃபாத்தினுடைய நேரத்தில், சக்தியே இல்லாத நேரத்தில் வருது. இன்னக்குன்ன சவாஹிபு யூசுப், சொல்றதை செய்யாம அதையெல்லாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஆயிஷா அம்மா தான் இவங்களை சொல்லி அனுப்பிச்சிருக்காங்கங்கிறது ரசூலுல்லாவுக்கு விளங்கும் இல்லையா? பொதுவாக நம்ம யாராவது சொல்லி விட்டா பொம்பளைங்க இப்படி வராமல் அப்படி வரும்போதே நமக்கு புரியும் இது ஏதோ சம்திங் ராங் அப்படின்னு. அந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டாங்க. புரிஞ்சுக்கிட்டு 3வது தடவை சத்தம் போட்டப்போ தான் அந்த வேகமான சத்தம் வந்துச்சு. அவங்க உடம்பே சரியில்லாமல் படுக்காமல் இருந்தா என்ன சப்தம் வருமோ அந்த சப்தம் வந்தது. அபல்லாஹு வ ரசூலுஹு இல்லா அன் யகூன அபூபக்கர், அல்லாஹ்வும் ரசூலும் அபூபக்கர் தவிர யாரையும் தொழ வைக்க அனுமதிக்கவில்லை அப்படின்னு சத்தம் போட்டாங்க. கப்சுப். அதுக்கப்புறம் யாரும் பேசல. அபூபக்கர் எல்லாரும் முஸல்லாக்கு போயிட்டாங்க. நான் இந்த இடத்துல இந்த தொடர் போயிட்டு இருக்கிறத கொஞ்சம் நிறுத்துறேன், ஒரே ஒரு செய்தி சிந்தனைக்காக. தப்பி தவறி கூட அந்த இடத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹுவோ வேற யாரையாவது நிப்பாட்டி, நான் அவங்க இருந்தப்பவே நான் தான் வாரிசுன்னு பின்னாடி ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சு ஏதாவது தர்ம யுத்தமெல்லாம் நடத்தி பிரச்சனை வந்துடக்கூடாது இல்லையா? நான் அரசியல் பேசுகிறதா நினைக்க வேண்டாம். ஒரு 2ஆம் கட்ட தலைவரை நேர்த்தியாக பதிவு செய்து வஃபாத்துடைய நேரத்தில் கூட யாரும் இந்த சமுதாயம் தவறாக பிறழக்கூடாது, தனக்கு பின்னாலே பிரிவுபட்டு பிணக்குக்கு ஆளாகி அது பிணைப்பு கட்டு போகக்கூடாது என்பதில் அவர்கள் காட்டிய கவனம். இன்னைக்கு சில பேர்லாம் 2வது யாருன்னு சொல்லாமல் மௌத்தா போகிறதுனால நான் தான் 2வது எக்கச்சக்கமான பேர் கிளம்பிட்டாங்க. நான் அப்படி, நான் இப்படி எல்லாம் என்னன்னா கரெக்டாக ஒரு நபரை பொசிஷனில் உட்கார வைக்காததுனால உள்ள வேணாம். இது நம்மளுக்கு நிகழ்கால அரசியல் வேணாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிலே தெளிவாக இருந்தார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அழுது கொண்டே தொழ வைக்கிறார்கள். ஆக பிறை 8 அன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 வக்த் தொழ வைத்தவர்கள் 5வது இஷா தொழுகைக்கு அவர்களாலே வர முடியவில்லை. கடைசியில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவை தொழ வைக்குமாறு சொல்லி அழுது கொண்டே அவர்கள் தொழ வைத்தார்கள். இன்னும் வஃபாத்துக்கு 2 நாள் தான் இருக்கு. அடுத்த நாள் பிறை எத்தனைங்க? 9 பிறை, ஜும்மாவுடைய நாள். வரலாற்றிலேயே இல்லாத ஒரு செய்தி. 10 வருஷ காலமாக ஜும்மா தொழுகையை நடத்திய எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்மா தொழுகைக்கு வரல. முழுக்கப்படுத்திருக்கிறாங்க, பேஷண்டாக இருக்கிறார். ஜும்மா தொழுகைக்கு முடியலை. அந்த அன்னைக்கு அசர் தொழுகையில் கொஞ்சம் லேசாக அவங்களுக்கு சுகமாகுமோன்னு நினச்சாங்க, முடியவே இல்லை. வெள்ளிக்கிழமையும் வரல. அடுத்த நாள் பிறை எத்தனைங்க? 10 சனிக்கிழமையும் வரல. சனிக்கிழமை அசர் தொழுகிற நேரத்தில் கொஞ்சம் தெளிவு வருது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து வந்தார்கள். கிட்டத்தட்ட 8வது நாள் இஷாவில் இருந்து இந்த 10வது நாள் அசர் வரைக்கும் இடையில உள்ள எல்லா தொழுகையும் தொழ வைத்தது யாருங்க? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. இப்போ 10வது நாள் அசர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழ வைக்கிறாங்க. அசருக்கு பிறகு மீண்டும் கடுமையான காய்ச்சல், கடுமையான மயக்கம்.
பொதுவாக சொல்லுவாங்கல்ல, அந்த உடம்பு சரியில்லாமல் இருக்கிறப்பவே கொஞ்சம் அலட்டுன உடனே அலட்டிக்கிட்டோம்னா அது அதிகமாகுதும்பாங்கல்ல. அந்த மாதிரி அந்த அசருக்கு பின்னாலே ரொம்ப அதிகமாகி விட்டது. போய் படுத்துட்டாங்க. அடுத்த நாள் பெரியத்தனங்க 11. நான் இடையில நிறைய நடந்தது. எல்லாரும் வீட்டுக்கு போக வேண்டியது இருக்குது, நானும் ஊருக்கு போக வேண்டியது இருக்குது. அதனால் நான் டக்குன்னு அடுத்த நாளைக்கு வந்துட்டேன். பிறை 11. அன்பானவர்களே, இந்த நாளை வரலாற்று ஆசிரியர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வஃபாத்துக்கு முதல் நாள் இது. அந்த முதல் நாளை யௌமு சதகான்னு எழுதுறாங்க. என்னன்னா எக்கச்சக்கமான தான தர்மம் பண்ணாங்க. அந்த அன்னைக்கு இருக்கிறதையெல்லாம் அதை கொண்டு வா கொடு, இதை கொண்டு வா இதை கொடு, அங்கே இது முடிச்சு வச்சிருக்கேன் பாரு, அதை எடுத்துட்டு வா கொடு, பழங்கள், தண்ணி, காசு, திர்கம், எல்லாம் தர்மம் தர்மம் தர்மம். அன்னைக்கு நாள் பூரா வஃபாத்துக்கு முந்தைய நாள் நடந்தது அது மட்டும்தான். எல்லாம் தொழுகை நடக்குது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தொழ வைக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 11வது நாள் அசர், வஃபாத்துக்கு முந்தின நாள். எல்லாரும் தொழுதுட்டு இருக்கிறப்போ இங்கே தான் சஃப்பு நிற்கிது. ரசூலுல்லாஹ்வுடைய வீடு அது இல்லையா? இப்போ அடங்கியிருக்கிற இடம் தானேங்க. அங்கிருந்து அந்த அடங்கியிருக்கிற இடத்துல இருந்து ஜன்னலை திறந்தா என்ன தெரியும்? தொழுதுட்டு இருக்கிறதெல்லாம் தெரியும். ஸ்க்ரீன் இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வீட்டு இதில் ஸ்க்ரீன் தான், கதவெல்லாம் கிடையாது. அந்த ஸ்க்ரீனை ரசூலுல்லாஹ் விளக்குறாங்க. எல்லாரும் தொழுதுட்டு இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரமாட்டாங்களா அப்படின்னு எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த கண்கள் அது. ரசூலுல்லாஹுவின் மேல் உயிரை வைத்திருந்த கண்கள். நம்மெல்லாம் வாயில சொல்றோம் உயிரினும் மேலான கண்மணின்னு. வார்த்தை அல்ல, வாழ்க்கையாகவே வாழ்ந்த சஹாபாக்கள். இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதுறாங்க, ஹதீஸ்ல எல்லாத்துலேயுமே வருது. நாம் சரியாக இந்த இடத்தை புரிய வேண்டும். தக்பீர் கட்டி தொழுது கொண்டிருக்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதவை திறந்து, ஸ்க்ரீனை திறந்து அப்படியே பலவீனத்தோடு நின்று சஃப பார்க்குறாங்கல்ல. ஸ்க்ரீனை திறந்த உடனே எல்லாரும் திரும்பிட்டாங்க. தக்பீர்ல இருக்கிறப்பவே திரும்பிட்டாங்க. சஹீஹ் முஸ்லிம்ல பதிவாகிற இந்த ஹதீஸிற்கு விளக்கம் எழுதக்கூடிய இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹினுடைய சட்டத்தை மேற்கோள் காட்டி எழுதுகிறார்கள். தொழுகை ரசூலுல்லாஹ்வை தொழுகையில் இருக்கிற போது திரும்பி பார்த்தால் தொழுகை முறியாது. நானும் நீங்களும் இன்னைக்கு இந்த வேலையை வேற யாருக்காவது பண்ணா தொழுகை போயிடும் இல்லையா? தொழுகை போயிடும். நீங்க பாட்டில் தக்பீரை இங்கே கட்டிக்கிட்டு அப்படி கடைவீதி பக்கம் திரும்பினா, எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூப்பிட்டால் அவர்களின் அழைப்புக்கு நீங்கள் செவிசாய்க்க வேண்டும் என்று ஒரு ஆயத்து இருக்கிறது. இஸ்தஜீபு லில்லாஹி வலிர் ரசூலி இதா தஆக்கும் லிமா யுஹ்யீக்கும். அந்த ஆயத்தை மேற்கோள் காட்டி இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்கிறார்கள். அன்னலாரை இவர்கள் தொழுது கொண்டிருந்த நிலையிலேயே திரும்பி பார்த்த போது தொழுக முறியல. எல்லாத்துக்கும் ஆர்வம். இதுல என்னன்னா, இந்த சஃபை பார்த்த உடனே ஹதீஸுடைய வார்த்தை இப்படி வருது, ஃபதபஸ்ஸமன் நபியு லாஹிகன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபில் நின்று தொழுகிற முஸ்லிம்களை பார்த்தவுடன் சிரித்தார்கள். இது ரசூலுல்லாஹ்வுடைய கடைசி சிரிப்பு. இதுக்கப்புறம் நாயகம் சிரிக்கல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கடைசி சிரிப்பு. இந்த கடைசியா சிரிச்சாங்கன்ற இடத்துல சஹீஹ் முஸ்லிம்ல இந்த ஹதீஸை பதிவு செஞ்சுட்டு இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதுறாங்க, தன்னால் வளர்க்கப்பட்ட உண்மையான இஹ்லாஸான முஸ்லிம்கள் அத்தனை பேரும் தங்களுக்குள் சண்டை போடாமல் ஒன்றுபட்டு சஃபிலே நிற்கிற அந்த காட்சியின் பூரிப்பிலே புலகாங்கிதம் அடைந்து அதனுடைய மகிழ்ச்சி வெள்ளத்திலே சிலாகித்து போய் அவர்களுக்கு வந்த சிரிப்பு அது என்று எழுதுகிறார்கள் இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. லிஇஜ்திமாஇஹிம் ஃபீ ஸஃபின் வாஹிதின் வ அலா கலிமத்தின் வாஹிதா. ஒரு கலிமாவில் ஒரு சஃபில் ஒன்றுபட்டு நிற்கிற முஸ்லிம் சமுதாயத்தின் சஃப் அணிவகுப்பை பார்த்துவிட்டு பெருமானாருக்கு வந்த சிரிப்பு. அதாவது, நான் வளர்த்த பிள்ளைகள்லாம் கரெக்டாக நிற்கிது. இனி நான் இல்லைன்னாலும் இந்த ஜமாத்து நடக்கும், நான் இல்லைன்னாலும் இந்த சஃப் நடக்கும். ஒருத்தருக்கு பெரிய சந்தோஷமே அதுதானுங்க. மௌத்தா போகிறப்போ தன்னுடைய பிள்ளைகள்லாம் கரெக்டான பாதையில் எல்லாம் சரியாக இருக்காங்கங்கிறப்போ ஒரு நிறைவாக போய் சேருவோம் அல்லவா? அந்த நிறைவில் ஏற்பட்ட புன்னகையும் சிரிப்பும் மீண்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஸ்கிரீனை மூடி விட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் உள்ளே சென்று படுத்து விட்டார்கள்.
பிறை 12 திங்கட்கிழமை காலை. நாம் எல்லாம் சொல்லுகிறோம் அல்லவா, சக்கராத் என்று. அந்த சக்கராத்து தொடங்கிவிட்டது. எல்லாருக்கும் சக்கராத்து உண்டு. ரூஹு கைப்பற்றப்படுவது என்னவோ லேசாக இருந்தாலும் சக்கராத் என்பது இல்லாமல் இல்லை. இன்னலில் மௌத்தி சக்கராத், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வார்த்தை. மௌத்துக்கு சக்கராத் என்பது உண்டு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு பிறை 12 முற்பகல் வஃபாத்திற்கு முன்னால் அதிகாலையிலிருந்தே அவர்களுக்கு சக்கராத் என்பது தொடங்கிவிட்டது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் மிக அதிகமாக தண்ணியை வாங்கி 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 குடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. சும்மா தண்ணி கேட்குறாங்க. பக்கத்தில் இருந்தது 2 பேர் தான். இப்போது எல்லாரும் விலகி அந்த பக்கம் இருக்காங்க. ஆயிஷா அம்மா இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வளர்ப்பு பிள்ளையும் ரசூலின் மடியிலே தவழ்ந்த பிள்ளை உசாமா ரதியல்லாஹு அன்ஹு அவங்க பக்கத்தில் இருக்காங்க. உசாமா அப்போது சின்ன வயசு. உசாமாவின் மீது இடையில கையை போடுறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தடவி கொடுப்பது போல. சும்மா தண்ணி வாங்கி கொடுக்குறாங்க. இவங்க 2 பேரும் மாறி மாறி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தண்ணீர் கொடுக்குறார்கள். கொஞ்ச நேரம் சூடு அதிகமாச்சு. துணியை ஈரப்படுத்திட்டு வான்னு சொன்னாங்க. ஹதரத் உசாமா ரதியல்லாஹு அன்ஹு ஈரப்படுத்திய துணியை கொடுத்தார்கள். நம்ம இப்போ உதாரணமாக ஒரு கர்ச்சீப்போ ஒரு துண்டோ தலையில் நெத்தியில் அந்த ஈர துணியை வைத்து கொண்டார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். படுத்தே இருக்கிறாங்க, எதுவும் பேசலை. அவர்களுக்கு இருக்கிற என்ன நிலையோ அது நமக்கு புரியலை, அமைதியாக இருந்தாங்க. அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹுடைய மகன் அப்துர் ரஹ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர் ரசூலுல்லாஹ்வை பார்க்கறதுக்கு உள்ள வருகிறார். உள்ளே வரக்கூடிய அப்துர் ரஹ்மான் இப்னு அபூபக்கர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் காதில் அல்லது ஜோப்பில் மிஸ்வாக்கு வச்சுருந்தாங்க. காதில் இந்த கார்பெண்டர் ஆசாரியெல்லாம் இங்கே வைப்பாங்க தெரியுமா, பென்சிலை காதில் வைக்கிற மாதிரி சில பேர் மிஸ்வாக்கை வச்சுருப்பாங்க. காதில் வச்சதா சொல்கிறாங்க அல்லது ஜோப்பில் இருந்ததா சொல்கிறாங்க. மொத்தத்தில் மிஸ்வாக்கை பார்த்துட்டாங்க. அந்த மிஸ்வாக்கு எனக்கு கொடு அல்லது நானும் மிஸ்வாக்கு பண்ணுறேன்னு சொல்கிறதுக்கு கூட அப்போ இல்லை. ஆல்மோஸ்ட் ஏறத்தாழ 11-12 பிறை காலையில் நடக்கிறது. என்னன்னா, நாம் பேசி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் பாதி ரசூலுல்லாஹ் தான் பேசலை. திரும்ப திரும்ப அதையே பார்க்குறாங்க, எதை மிஸ்வாக்க. ஆயிஷா அம்மாவும் உசாமா ரதியல்லாஹு அன்ஹு 2 பேரும் புரிஞ்சுக்கிட்டாங்க. மிஸ்வாக்கு கேட்குறாங்க போல தெரியுது. அங்கே பார், திரும்ப திரும்ப அதையே பார்க்குறாங்க பார். அதையே பேச முடியாதவர்கள் என்ன செய்வார்கள், எது வேணுமோ அதை பார்ப்பார்கள். அப்போது மிஸ்வாக்கையே பார்த்த உடனே ஆயிஷா அம்மா தெளிவாக கேட்டாங்க, ஹல் தத்தஸவ்வுகு யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரை மிஸ்வாக்கு செய்யணுமா அப்படின்னு கேட்டாங்க. தலையை மட்டும் ஆட்டினாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அங்கிருந்து வாங்கி அப்துர் ரஹ்மான் இப்னு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இருந்து மிஸ்வாக்கை வாங்கி கழுவி சுத்தம் செஞ்சுட்டு தங்களுடைய வாயால் அதை நசிச்சு, முரட்டுத்தனமான மிஸ்வாக்கை யூஸ் பண்ண முடியாது பேஷண்ட்டு, அப்போது வாயாலே தங்கள் எச்சிலால் அதை நசித்து அதுக்கப்புறம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மிஸ்வாக்கை அவர்களுக்கு துலக்கி விடுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் பற்களிலே மிஸ்வாக்கு செய்து கொள்ளுகிறார்கள். அதனால் தான் ஹதீஸுகளில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக வஃபாத்திற்கு முன்னால் செய்த வேலைன்னு சொல்லி ஆகிரு அமாலின் நபிய்ய சிவாக் என்று சொல்வார்கள். மிஸ்வாக்கு செய்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஸ்வாக்கு செஞ்சு முடித்த உடனே பார்க்கறதுக்கு ஒவ்வொருத்தராக வர்றாங்க. அன்னை ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா வந்து விட்டார்கள். பொதுவாகவே பெண்களுக்கு அழுகை அடக்க முடியாது. குறிப்பாக ஏதேனும் துன்பத்தின் போது அவர்களுக்கு ஆணுக்கு வருவதை விட ஆர்ப்பரித்து அழுகை வரும். வந்த உடனே வாக்கருபா யா அபி, என்னுடைய தந்தைக்கு வந்த கஷ்டமே என் தந்தைக்கு இப்படி ஒன்று வந்துருச்சே அப்படின்னு சொல்லி அழுகிறப்போ, அதாவது மகள் உடைஞ்சு அழுகிறப்போ இவங்களும் உடையணும். ஆனால் என்ன திடகாத்திரத்தோடு இருந்தார்களோ தெரியல. பக்கத்தில் கூப்பிட்டு ஃபாத்திமாட்ட சொன்னாங்க, லைசா அலா அபீக கர்புன் பாதல் யோமியா ஃபாத்திமா, ஃபாத்திமா இன்னைக்கு ஒரு நாள் கஷ்டம்தான், இதுக்கப்புறம் உன் தந்தைக்கு எந்த கஷ்டமே இல்லை. வஃபாத்தினுடைய நேரத்தை லாபகமாக, அதாவது இப்படி ஒரு வார்த்தையில் தெரியப்படுத்த முடியுமா? லைசா அலா அபீக கர்புன் பாதல் யோம், எத்தனையோ கஷ்டம் அனுபவிச்சிருக்கிறேன், எல்லா மக்களும் மௌத்தாச்சு, தாயிஃபில் அடி வாங்கினேன், உஹது போர்க்களத்தில் அடி வாங்கினேன், ஊரை விட்டு விலக்கி வைக்கப்பட்டேன்,
என்ன கஷ்டமா இருக்கட்டும், இன்னைக்கு டேட்டுக்கு பின்னாடி உன் தந்தைக்கு எந்த கஷ்டமும் இல்லை. அப்புறம் ஆயிஷா பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாட்ட, இந்த குடும்பத்தில் எனக்கு பின்னால் என்னிடத்திலே வந்து சேருவது நீதான் முதல்லன்னு சொன்னாங்க. சொர்க்கத்தினுடைய பெண்களின் தலைவியாக ஃபாத்திமா நீ ஆகுவாயின்னு சொன்னாங்க. ஃபாத்திமா ரசூலுல்லாவுக்கான உரையாடல் இன்னும் கொஞ்சம் விவரமாக இருக்கு. மகளிடம் பேசி முடித்தாகிவிட்டது. ஏறத்தாழ வஃபாத்தினுடைய நேரம் நெருங்கிருச்சு. மேலே மட்டும் பார்க்குறாங்க. துவாவுக்காக கையேந்திர மாதிரி கை மட்டும் லேசாக உயருது. அல்ஹிக்னி பிர் ரஃபீகில் ஆலா, அல்ஹிக்னி பிர் ரஃபீகில் ஆலா, எனக்கு மேலே உள்ள அந்த தோழன், மேலே உள்ள அந்த துணைவன் ரப்பே சேர்த்து வை அப்படிங்கிற மாதிரி வாசகம். அதாவது எனக்கு இங்கிருக்கவர்களை விட நீ வேண்டும் அப்படிங்கிற மாதிரி வாசகம். 2-3 தடவை அதை சொன்னாங்க. திரும்பவும் ஈரத்துணி கொடுக்கப்பட்டது. கடைசியா அல்லாஹும் மக்ஃபிர்லி வர்ஹம்னி, எல்லாம் என்னை மன்னித்து விடு, எனக்கு கிருபை செய். இந்த 2 வார்த்தை தான் வஃபாத் வரைக்கும், அடுத்த ரூஹு பிரிகிற வரை. அல்லாஹும் மக்ஃபிர்லி வர்ஹம்னி, என்னை மன்னிச்சிரு, எனக்கு கிருபை செய். யோசித்தால் நாமெல்லாம் எம்மாத்திரம். எந்த பாவமும் வாழ்க்கையிலே நடக்காமல் பாதுகாக்கப்பட்ட நபி. அல்லாஹுவால் திருக்குரானில் உங்களுடைய முன்பின் பாவங்களெல்லாம் மன்னிக்கப்பட்டது என்று குரான் டிக்ளரேஷன் கொடுத்த நபி. பாவம் அல்ல, ஒரு சிறு மாசு மருவு கூட இல்லாத வாழ்க்கை. ஆனால் வஃபாத்தின் போது அழுகிறார்கள், என்ன மன்னிச்சிரு, என்ன மன்னிச்சிரு. அவர்களுடைய மன்னிப்பும் ரஹ்மத்தும் வேண்டிய கதறல் அல்லாட்ட அப்படி இருந்துச்சுன்னா நம்போன்ற பாவிகள் எல்லாம், அதாவது எந்த நேரத்தில் வஃபாத்து வந்தாலும் நமக்கு சுய நினைவு தப்பாத வரைக்கும் இந்த வார்த்தையை அல்லாட்ட கேட்டுருணும். அல்லாஹும் மக்ஃபிர்லி வர்ஹம்னி, அல்லாஹ் என்னை மன்னிச்சிரு, எனக்கு கிருபை செய். ஏன்னா உலகத்தில் உள்ள எவனும் கிருபை காட்டாத ஒரு இடத்திற்கு நாம் போகிறோம். அடுத்து நம்மளை வாங்குற இடம் வேற, தங்க வைக்கிற இடம் வேற, ரிசீவ் பண்ற ஆளுக வேற. டோட்டலாக உலகம் கை கழுவி விடப்படுகிறது. சாப்பிட்ட உடனே இப்படியே வைப்போம், எடுத்துட்டு போறதுக்கு ஒரு ஆள், கழுவ தண்ணி ஊத்துறதுக்கு ஒரு ஆள், கொண்டு வந்து கொடுக்க ஒரு ஆள், துணியை கைக்குட்டையை கொடுத்து துடைக்க சொல்ல ஒரு ஆள். எத்தனை தொடர்பு இருந்ததோ எல்லாம் துண்டிச்சு தனி கட்டையா ஒரே ஒரு துணியை பொத்தி போன்னு தூக்கி எறியும் போது அல்லாஹும் மக்ஃபிர்லி வர்ஹம்னி, எனக்கு கிருபை செய்யி. ஏன்னா இந்த உலகத்தில் உன்னை தவிர வேற யாரும் கிருபை செய்ய முடியாத இடத்திற்கு நான் வருகிறேன். எல்லா பெரியவர்களும் இந்த வார்த்தையை ஏன் சொன்னாங்கன்ற அர்த்தம் ஆழமானது. அன்பானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆவை ஓதிக்கொண்டே இருக்கக்கூடிய நேரத்தில் தான் மலக்குல் மௌத் வந்து விடுகிறார். முறையாக நபிமார்கள்ட்ட மட்டும் நடக்கிற வேலை என்ன தெரியுமா? உள்ள வரலாமான்னு அனுமதி கேட்குறாங்க. மலக்குமார்கள் அனுமதி கேட்க மாட்டாங்க. அதுவும் ரூஹை வாங்க வருகிற மலக்குகள் அனுமதி கேட்க மாட்டார்கள். அன்னலாரிடத்தில் கேட்டார்கள், வர சொன்னாச்சு. வர சொன்னதுக்கு பிறகு அல்லாஹ் உங்களை சந்திக்க விரும்புகிறான். இந்த வார்த்தை மலக்குல் மௌத்திலிருந்து வருது. அல்லாஹு அக்பர். எத்தனை கோடானும் கோடி நன்றிகளை சலவாத்துகளை சமர்ப்பித்தாலும் அந்த நாயகத்திற்கு நாம் செய்கிற கைமாறு ஒரு வகையிலும் தகாது, பத்தாது. வந்த மலக்குல் மௌத்துட்ட நான் வர தயார், ஆனால் அல்லாட்ட அதுக்கு முன்னாடி என் உம்மத்தினுடைய நிலை என்னன்னு கேட்டுட்டு வாங்க. அல்லாஹு அக்பர். வந்த மலக்குல் மௌத்து ரூஹ வாங்காம ஒரு கொஸ்டினோட திரும்பி போனது இங்கே மட்டும்தான். நேராக போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படி கேட்டாங்க, யஸ்அலுஹு அன் உம்மதிஹி. அவங்க வந்து உம்மத்தை பற்றி கேட்குறாங்க. அல்லாஹ் சொல்லி அனுப்புகிறான், 2 விஷயத்தை முஹம்மதுவிடம் சொல்லுங்கள். 1, சொர்க்கத்தில் பாதியை இந்த உம்மத்துக்கு கொடுத்துட்றேன். டோட்டல் ஆதம் அலைஹிஸ்ஸலாமிலிருந்து முன்னாடி உன்ன பல்லாயிரம் சமுதாயங்களுக்கும் சேர்ந்து பாதி சொர்க்கம், நமக்கு மட்டும் பாதி சொர்க்கம். அல்லது
இது ஒரு சாய்ஸ். ஆப்ஷன் பி என்னென்ன, அடுத்தது அல்லாஹுவின் தூதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கு சிபாரிசு செய்கிறார்களோ அவங்கெல்லாம் சொர்க்கம். இந்த ரெண்டுல ஒன்று. மலக்குல் மௌத்து திரும்பி வந்தார். திரும்பி வந்தவர் சொன்னார், இந்த ரெண்டையும் சொன்ன உன்ன நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் خُيِّرَ بَيْنَ نِصْفِ أَهْلِ الْجَنَّةِ وَشَفَاعَةِ النَّبِيِّ فَقَالَ صلى الله عليه وسلم فاخترت الشفاعة. அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், பாதியெல்லாம் சொர்க்கம் வானா, நான் ஷஃபாஅத்தை எடுத்துக்கொள்கிறேன். இந்த உம்மத்தில் ஒரே ஒரு களிமா சொன்னவன் நரகத்தில் இருக்கிற வரையும் நான் ஓய மாட்டேன். நான் அல்லாஹ்ட்ட கேட்பேன், அவரை சொர்க்கத்துக்கு அனுப்புன்னு கேட்பேன். கால இடைவெளி முன்பன் இருக்கலாம், அத்தனை பேரும் சொர்க்கம் என்கிற என்னுடைய இலக்கு நான் ஷஃபாஅத்தை எடுத்தால் தான் சரியாகும். அதனால் நான் அதை தேர்ந்தெடுக்கிறேன். அல்லாஹ்வும் அதை ஏற்று அங்கீகரித்ததற்கு பிறகு நாயகத்தின் ரூஹு போனது. அன்பானவர்களே, அல்லாஹும்ம ஃபிர்லி வர்ஹம்னி, இந்த வார்த்தையோடு தூக்கி இருந்த கை ஒரு பக்கம் சாய்ந்தது. உசாமா நின்னது இடது பக்கம். பொதுவாகவே வஃபாத்தானவுடன் உடல் தனது கட்டை இழக்கும், தன்னுடைய அந்த உறுதியை இழக்கும். ரூஹு போன உடனே படுத்து கொண்டிருக்கிற நிலைதான், அமர்ந்த நிலை அல்ல. படுத்த நிலையில் ரூஹு பிரிந்தவுடன் இடது கை மட்டும் உசாமா நிற்கிற பக்கம் வெளியில வந்து விழுந்தது. ரூஹு போய்விட்டது என்று புரிந்து கொண்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்மூடும் முன்னாலும் கடைசி வினாடி வரைக்கும் பேசியது இந்த உம்மத்தை பற்றி. கடைசியா லேசா ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிட்டு மௌத்தாகுவாங்கல்ல, ஷஹாதத்தெல்லாம் சொல்லி முடித்து விட்டார்கள், துவாவெல்லாம் சொல்லிட்டாங்க. கடைசியா இப்படி திரும்பினாங்க பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து, அஸ்ஸலா வமா மலக்கத் ஐமானுக்கும், தொழுகையை விட்டுறாதீங்க. அஸ்ஸலா விட்டுறாதீங்கன்னு கூட இல்லை, தொழுக தொழுக. வமா மலக்கத் ஐமானுக்கும், அடிமைகள். அடிமைகள்னா இந்த காலத்தில் வேலைக்காரங்க, நம்ம கண்ட்ரோலில் இருக்கிறவங்க, நம்மள்ட்ட சம்பளம் வாங்குறவங்க, நம்முடைய பிடியில் இருக்கிறவங்க. அவங்க விஷயத்தில் கரெக்டாக நடந்துக்கோ, தொழுகை விஷயத்தில் கரெக்டாக நடந்துக்கோ. இதுதான் கடைசி வார்த்தை. ரசூல் இதுக்கப்புறம் எந்த வார்த்தையையும் பேசவில்லை. அவர்கள் வஃபாத் ஆகிவிட்டார்கள் என்பதுதான். வஃபாத் ஆகிட்டா கொந்தளித்து நிற்கிறது மதீனா. வர்றவங்கெல்லாம் ஒவ்வொரு கருத்து, எல்லாமே பைத்தியம் பிடிச்ச மாதிரி, பித்து பிடிச்ச மாதிரி. வாழும் காலமெல்லாம் அவர்களின் நிழலிலே வாழ வேண்டும் என்று நினைத்தவர்கள் எப்படி தாங்குவார்கள்? சில பேர் வந்தாங்க, ரசூல்லாவை பார்த்தாங்க படுத்திருக்கிறத. மவுத்துன்னெல்லாம் சொல்லாதீங்க, தூங்கிட்டு இருக்கிறாங்க, எந்திரிச்சிருவாங்க, கண்டிப்பாக எந்திரிச்சிருவாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மவுத்தெல்லாம் ஆகலை, தூங்குறாங்க. அவங்க போயிட்டாங்க. வேறு ஒரு கிராமவாசிகள் கூட்டம் வந்தது. வந்த உடனே சொன்னாங்க, மூசா அவர் கூட்டத்தை விட்டுட்டு 40 நாள் தூர்சினா மலைக்கு போனார்ல, அந்த மாதிரி ரசூல் போயிருக்கிறாங்க. 40 நாள் கழியிறப்ப இதே இடத்துல எந்திரிச்சிருவாங்க. தயவு செய்து வஃபாத் ஆயிட்டாங்கன்னு சொல்லாதீங்க. அதாவது மௌத்தை ஏற்றுக்க முடியல, ஜீரணிக்க முடியல. இந்த வார்த்தையெல்லாம் வருது. அவர்கள் தூங்குகிறார்கள். அவர்கள் 40 நாள் கழித்து திரும்பி வருவார்கள். இன்னொரு கூட்டம் வந்தது. வகி வர்ற நேரத்தில் ரசூலுல்லாஹ் இப்படித்தான் கண்ணை மூடிக்குவாங்க. ஜிப்ரீல் பூரா வகியையும் ஓதிட்டு போற வரையும் இப்படி தான் படுத்திருப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வகி வந்துட்டு இருக்குது போல தெரியுது, அதனால இப்படி ஆடாம அசையாம படுத்திருக்காங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாவெல்லாம் போகல, பாருங்க வகி முடிஞ்ச உடனே எந்திரிச்சிருவாங்கன்னு வாசப்படியில் ஒரு கூட்டம். மரணத்தை ஏற்க முடியாத அந்த மக்களுக்கு அவங்க யோசிக்க 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 மௌத்தாகாம இருக்கிறதுக்கு என்னென்ன வழியோ அந்த வழியை பூரா பேசுறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எப்போதும் பக்கத்தில் இருக்கிறவங்க அன்னைக்கு இல்லை. சன்னஹன் ஒரு இடம் மதீனாவுக்கு வெளியில், அங்கே இருந்தாங்க. தகவல் சொல்லப்பட்டது, போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆயிட்டாங்க. அங்கிருந்து வேகமாக வந்தாங்க. சன்னஹில் இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அதுக்குள்ள அடிப்படை சுத்தமெல்லாம் செஞ்சு துணியை மூடி முகத்தையும் மூடி வைத்திருக்கிறார்கள். நிறைய பேர் பார்த்து விட்டார்கள்.
அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வந்தார்கள். வந்தவங்க முகத்திலிருந்து இந்த துணியை எடுத்து விட்டாங்க ஜனாசாவை பார்க்கறதுக்காக. பார்த்துட்டு குனிஞ்சு என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நெத்தியில் முத்தம் கொடுத்தாங்க. கண்ணீரோடு முத்தம் கொடுத்துட்டு சொன்னாங்க, தபத ஹய்யன் வ மய்யிதன் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, வாழுகிற போதும் நீங்கள் மனமாக வாழ்ந்தீர்கள், நீங்கள் போன பிறகும் மனமாக போனீர்கள். இது மிகப்பெரிய ஒரு கிரீட்டிங் வார்த்தை. அது தபத ஹய்யன் வ மய்யிதன், வாழ்ந்தாலும் செத்தாலும் அவர் மாதிரிங்கிறமல்ல, அந்த மாதிரி வாழும்போதும் மனம் வீசும் வாழ்க்கை உங்களுடையது, இறந்த பின்பும் அதுதான். மிகப்பெரிய பொறுப்பாக அழுது ஆர்ப்பரிக்கிற ஒரு சமுதாயத்தை, அன்னலாரின் பிரிவாற்றாமையால் ஏற்க முடியாத ஒரு சமுதாயத்தை ஏற்க செய்ய வேண்டிய பொறுப்பு அந்த நேரத்தில் அபூபக்கருக்கு உண்டு. அழுகையை, பாசத்தை, காதலை, எல்லாவற்றையும் மேலான, உயிரினும் மேலான பிரியத்தை வெளிக்காட்ட முடியாமல் மென்று விழுங்கிய நிலையில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எல்லோருக்கும் ஆறுதல் சொல்லுகிறார்கள். திங்கட்கிழமை வஃபாத்து, நிறைய வேலைகள் இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குளிப்பாட்டணும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நடு வீட்டில் இருக்காங்க. நான் சொல்றது புகாரி, முஸ்லிம் எல்லாத்துலேயும்